பக்திவழி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம நெறைய பேர் செல்வங்கள் நெறைய சேர்க்கலாம் எல்லாமே. ஆனா இருக்கதுக்கு ஒரு வீடு வேணும்னு நெறைய பேர் புலம்புவாங்க. வாடகை வீட்ல இருந்தாலும் நம்மளுக்குன்னு வாடகை வீட்ல இருக்கும்போது நெறைய பிரச்சனைகள். ஹவுஸ் ஓனர பத்தி பிரச்சனை. நம்மளால சுதந்திரமாக எந்த செயலும் செய்ய முடியாமல் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருப்பது போல இருக்கும். அப்படிப்பட்டவங்க நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றும். இந்த சொந்த வீடு இருக்கணும்னு நெனைக்கிறவங்க நம்ம வீட்ல சில சில பரிகாரங்கள் பண்ணலாம். அது என்னெல்லாம் பண்ணா ஒரு கொஞ்சமாச்சும் அந்த ரெமெடி கிடைக்கும். அதாவது ஜாதகத்தில் 4ஆம் வீடு காலபுருஷனின் 4ஆம் வீடு கடகராசி. அதுதான் நம்ம வீடு வீடு சார்ந்த விஷயத்தை குறிப்பதாகும். கடகராசி செவ்வாய் நீச்சம். இந்த செவ்வாய் நீச்சம் உள்ள இடத்தில் குரு உச்சம். இந்த குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் இந்த ரெண்டும் நீரில் இருப்பது போல் இருக்கும். நீராசியில் இருப்பதனால் இது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய ஸ்தானத்தை குறிப்பதாக இருக்கும். இந்த இடத்துல என்னன்னா நீரில் இருக்கும் செவ்வாய் நீச்சம். ஏன்னா கோவத்தை போரிட்டு கோபம் தணிந்து அவர் தாமரை மலருடன் கையில தாமரை மலர் வச்சு இருப்பார் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகருக்கு சொல்லுவாங்க. இந்த தாமரை மலர் சுக்கிரனுடைய வீடாக இருப்பது, சுக்கிரனுடைய அம்சத்துக்குரியதாக இருப்பதினால் இது வீடு சார்ந்த விஷயத்துக்கு நமக்கு திருச்செந்தூர் முருகர் ரொம்ப அற்புத பலனை கொடுப்பார். குருவுடைய முதன்மை பெற்றதாக குரு முருகருக்காக கட்டி கொடுத்த வீடு மாதிரி அந்த கோயில். அதுதான் குருவுடைய அருளும் அங்க இருக்கிறது. அதனால அந்த இடத்துல குரு ஸ்தலத்துக்கு போய் அங்க திருச்செந்தூர் கோயில குருவுக்குன்னு தட்சிணாமூர்த்திக்குன்னு ஒரு நல்ல அங்க அமைப்பு, நல்ல சிலை வடிவத்துல நல்லா அழகா இருக்கும். அங்க வழிபாடு பண்ணி அங்க உங்களுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். இது மஞ்சள் அபிஷேகம் பண்ணலாம். அப்புறம் தாமரை பூக்களை கொண்டு அந்த குருவுக்கு மாலை போடுதல் மிக சிறந்த பயனை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகருக்கு. அதுக்கப்புறம் அந்த திருச்செந்தூர் முருகர் பாத்தீங்கன்னா அந்த முருகர் கோயிலில் திருச்செந்தூர் முருகர் கோயில் கடல் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா கடலுக்குள் இருந்து முதல்ல சிலை இருந்த பிறகு அது கடலுக்குள்ள போட்டாங்க. கடலிலிருந்து வெளியே வந்தவர் திருச்செந்தூர் முருகர். அந்த கடல்ல அவ்வளவு சக்தி வடிவமும் திருச்செந்தூர் முருகருடைய சக்தி அனைத்தும் கடலில் சார்ந்த அந்த தண்ணியும் அந்த கடல் அலைகள் அந்த மண்ணுல எல்லாத்துலயுமே இருக்குது. ஆனா அந்த கடல் அலை அந்த மண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்மளால இவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்மளால முருகருடைய இதை பார்க்க முடியல, அவருடைய முக தோற்றத்தை பார்க்க முடியல அப்படின்னா முருகர் இந்த கடலுக்குள்ளும் அந்த மண்ணிலையும் சார்ந்து அவர் அவ்வளவு அழகா இருப்பாரு. அதனால அந்த கடலை தொட்டு கும்பிட்டுட்டு அங்க பக்கத்துல ஏதாச்சும் ஒரு மயில் உங்களுக்கு அந்த சமயத்துல கண்ணில் பட்டுச்சுன்னா முருகரே உங்களுக்கு அருள் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால முருகர் மேல் அதீத பக்தி இருக்கிறவங்க கடல் பகுதியும் சேர்ந்து வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். அது உங்கள் வீடு வாகனத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த கடல் பகுதியுடன் சேர்ந்து வழிபாடு பண்றீங்க இல்லையா, அது இந்த காற்று அந்த கடல் அலைகள் உங்க காலை தொட்டுட்டு போன உடனே அந்த கால்படாத மண்ணாக மாறிவிடும். அந்த கால்படாத மண்ணல் கடல் மண்ணை எடுத்துட்டு வீட்டுல சாமி ரூம்ல வச்சு அதுல மஞ்சள், அதாவது விரலி மஞ்சளை வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலை வாங்கி செவ்வரளி பூவை வச்சு அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு வீடு வாகனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மிக எளிதில் வீடுகள் வாகனங்கள் அமைய வாய்ப்புகள் இருக்கு. வீடு வாகனம் வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு கூட இந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது போக நம்ம வீட்டில் என்னன்னா வீடு அமைவதற்கு நம்மளுடைய மகாலட்சுமி வழிபாடு மிக முக்கியமானது. ஏன்னா சுக்கிரன் காரகத்துவத்துக்குரியது. இந்த மகாலட்சுமி வழிபாடு உள்ளவங்களுக்கு சொந்த வீடு அமைப்பு கண்டிப்பாக அமையும். அதனால மகாலட்சுமி வழிபாடு சுக்கிர ஹோரையில் வெள்ளிக்கிழமை பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். இது தவிர நம்ம அதாவது விஷ்ணு துர்க்கை கிட்ட எலுமிச்சப்பழம் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணும்போது, அதாவது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 10:12 ராகு காலத்தில் லட்சுமி தாயார் விஷ்ணு துர்க்கைக்கு எலுமிச்சப்பழம் விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்ப அந்த சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமா உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடும்போது உங்களுக்கு இந்த வீடு வாகனங்களுடைய அமைப்பு எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிறதாக இருக்கும். அதாவது எத்தனை வாரம், ஒரு 7 வாரமாச்சும் குறைந்தது விஷ்ணு துர்க்கைக்கு, அதாவது சிவனுடன் இருக்கிற விஷ்ணு துர்க்கைக்கு, சிவன் கோயில தான் விஷ்ணு துர்க்கை அற்புத சக்தியாக இருக்கும். அதனால சிவனுடன் இருக்கும் விஷ்ணு துர்க்கைக்கு நீங்க அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது மிக சிறந்த பலனை கிடைக்கலாம். அதனால வீடு அமைவதற்கு இதெல்லாம் விட இன்னொன்னு என்னன்னா, நம்ம மழை காலம் வந்துச்சுன்னா நண்டுகள் வலைப்பின்னல் பின்னும். அந்த நண்டுகள் வலைப்பின்னல்ல நீங்க மஞ்சளை வரிசையா உள்ளுக்கு ஒவ்வொரு குழியிலையா போட்டுட்டு வாங்க. எந்த வலைப்பின்னலில் நண்டு மஞ்சளை வெளியே எடுத்து கொடுக்குதோ அந்த மஞ்சள் எடுத்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே வரும்போது
உங்களுக்கு வீடு வாசல்கள் அமைவதற்கு மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா நண்டு வந்து 4ஆம் வீட்டுக்குள்ளதாக இருக்கும். இந்த 4ஆம் வீட்டுக்குள்ள இது வந்து நம்மளுக்கு வந்து 4ஆம் வீட்டு அதிபதி வந்து நண்டு தான், கடகராசி நண்டு. அது வந்து உங்களுக்கு எடுத்து ஒரு மஞ்சளை கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு வீடு வாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த மஞ்சளை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இதெல்லாம் போக வீட்டில் பெண்கள் அழுகை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி வெள்ளி செவ்வாய் இந்த நாள்களில் பெண்கள் அழக்கூடாது. இந்த பெண்கள் எப்பவுமே துக்கமாகவும் அழுது கொண்டு எனக்கு எதுவும் கிடைக்கல எதுவும் இல்லை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க எல்லாமே இல்லாமல் போய்விடும். அதனால எப்பவுமே பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமியில் எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் நான் அழ மாட்டேன், ரொம்ப பவர்ஃபுல்லா நான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவேன், நான் ரொம்ப தைரியமான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அழாமல் ஒரு விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்ட வரம் எளிதாக கிடைக்கும் அந்த பெண்களுக்கு. அதனால பெண்கள் வந்து அழுகையின் அளவை குறைத்து கொண்டு பூஜைகள் அழாமல் வருத்தப்படாமல் துக்கத்தை வந்து மனதில் சுமக்காமல் எனக்கு எல்லாமே கடவுள் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து பூஜை பண்ணும்போது உங்களுக்கு எளிதாக கேட்ட வரம் கிடைக்கும். இந்த மாதிரி வீடு வாகனங்களுக்காக நீங்க பூஜைகள் திருச்செந்தூர் முருகர், வீட்டில் திருச்செந்தூர் முருகருடைய மண்ணு வைத்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப வலிமையா இருக்கும். சில பேர் வந்து வைணவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு வந்து வீடு வாகனத்துக்காக எந்த தெய்வத்தை எடுக்கலாம்னா நம்மளுடைய வராக பெருமாள். இந்த வராக பெருமாளுடைய வழிபாடு எடுக்கும் போது உங்களுக்கு அற்புத சக்தியான ஒரு நிறைய நில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அவர் பூமி தாயை மீட்டு கொடுத்தவர் இல்லையா, பூமி தாய் வந்து பூமிக்கு அடியில நீருக்குள் இருந்தவரை மீட்டு எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அது போல் உங்களுடைய நிலங்களையும் உங்களுடைய வீடு வாசங்களையும் மீட்டு எடுத்து உங்க கையில கொடுப்பார். அதனால வராக பெருமாளை எப்படி வழிபாடு பண்ணலாம், வீட்டில் வைத்து அழகாக வழிபாடு பண்ணலாம். எப்படின்னா அதாவது ஒரு பெருமாள் படத்தை எடுத்துக்கோங்க, பெருமாள் போட்டோவை எடுத்துக்கோங்க, அது வராகராக நிக்கிறார், நம்ம கும்பிட நாள் அது வராக பெருமாளாக நம்ம பார்த்துக்கோங்க. இந்த வராக பெருமாளுக்கு வந்து என்னன்னா இட்லி பூவும் சந்தனமும் சேர்ந்து அந்த ஒரு வாழை இலையில வைத்து நீங்க வழிபாடு பண்ணும்போது அதுக்கு ஒரு அதீத வசிய சக்தி உண்டு. அதனால ஒரு இட்லி பூவும் சந்தனம், ஒரு வாழை இலையில சந்தனத்தை குழப்பி, அந்த அரைச்ச சந்தனமாக இருக்கணும், அரைச்ச சந்தனத்தை குழப்பி அங்க வாழை இலையில வச்சுக்கணும். அது மேல் இட்லி பூவை வச்சுட்டு அந்த இட்லி பூவை வைத்து உங்களுடைய அதாவது நெத்தியில கழுத்தில் இதெல்லாம் கையில இதெல்லாம் தடவிட்டு வரம் கேட்கணும். கேட்கும் போது உங்களுக்கு எளிதாக அந்த வீடு வாசல் அந்த மாதிரி சொத்து சுகங்களை பற்றிய வரங்களை கேட்டால் இந்த வராக பெருமாள் எளிதாக அள்ளி கொடுப்பார். அதாவது ஈர்ப்பு சக்தியான மண் தத்துவத்துக்குரிய எந்த பொருளை கேட்டாலும் உங்களுக்கு எளிதாக அள்ளி கொடுக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு பண்ணும் போதும் உங்களுக்கு வீடு வாசல் வாகனங்கள் மிக சிறப்பாக அமையும். இந்த மாதிரி இறை வழிபாடுடன் நீங்க வந்து உங்களுடைய முயற்சி உங்க உழைப்பும் இங்க முக்கியத்துவமானதாக இருக்கணும். நீங்க வருமானத்தை எவ்வளவு சிக்கனமாக பின்பற்றி வந்தினாலும் உங்களுக்கு அந்த வீடு வாகன அமைப்பு கூடிய விரைவில் அமையும். நிறைய பேர் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்காது. எனக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்காம எனக்கு இது கிடைக்கும், அங்க முழுமையுடன் இறை வழிபாடு பண்ணணும், எனக்கு இது கிடைச்சிரும், இவரை வழிபாட்டா எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து உங்க கையில் நிற்கும். இறைவன் அனைவருக்கும் துணை நின்று அனைவரும் மனமகிழ்ச்சியுடன் வீடு வாகனங்களுடன் நிறைவான செல்வத்துடன் வாழ்வீங்க. வணக்கம், நன்றி.